ஜின்கள் நேர்வழி பெற்றதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஜின்களுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியா வந்திருக்கிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் நபியா இருக்கிறாங்களே தவிர மற்ற சமுதாயத்தை நான் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜின்னுக்கு ஜின்னு நபி, மனிதருக்கு மனிதர் நபி, இப்படித்தான் அல்லாஹ் அனுப்பி கொண்டிருக்கிறான். இதை விளங்கிக் கொள்ளணும். அடுத்து நம்ம நபிமார்களை நம்புவதில், தூதர்களை நம்புவதில் அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் பல தூதர்களை அனுப்பி இருக்கிறான். இந்த தூதர்கள்ல நம்ம ஒருவரை ஒருவர் மட்டம் தட்டக்கூடாது. அது பெரிய குற்றம். நம்ம கிட்ட ஒரு சர்வ சாதாரணமா அந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் இருக்குது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட முகபத்துல என்ன பண்ணிடுறோம், அவர்களை புகழ்றோம்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி மற்ற நபிமார்களை எல்லாம் மட்டம் தட்டி போடுறோம். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் வந்து இந்த மூசா நபி இடத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நடக்கிறது வேற. இந்த இப்ராஹிம் நபி இந்த மாதிரி பண்ணிவிட்டார், இந்த இடத்துல மட்டும் ரசூலுல்லாஹ் இருந்தாங்கன்னு வைங்க, அது நடக்கிறது வேற என்ற அளவுக்குலாம் பயான்கள்ல உலமாக்கள்லாம் பேசுறாங்க. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன், தன் இறைவன் புறத்திலிருந்து இறக்கப்பட்டதை இந்த ரசூல் நம்புகிறார், மூமின்களும் நம்புகிறார்கள். குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி, எல்லோருமே வந்து அல்லாஹ்வையும் வானவர்களையும் வேதங்களை நம்புகிறார்கள். வ ருசுலிஹி, தூதர்களை நம்புகிறார்கள். எப்படி நம்புகிறார்கள்? லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலிஹி, அவருடைய தூதர்களில் யாரையும் பாரபட்சமாக்க மாட்டோம், தூதர்களுக்கு மத்தியில் எந்த பேதமும் நாங்கள் கற்பிக்க மாட்டோம் என்று நம்புகிறார்கள். மூமின்கள் நம்ப வேண்டிய முறை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பின முறை, அந்த காலத்தில் சஹாபாக்கள் நம்பின முறை என்னன்னு கேட்டா, எந்த தூதருக்கு மத்தியிலையும் பாரபட்சம் காட்டிவிடக் கூடாது. என்ன பாரபட்சம்? அல்லாஹ் நமக்கு என்ன தெரியும்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சின்ன வட்டத்துக்கு நபியாக்கப்பட்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சின்ன வட்டத்துக்கு நபியாக்கப்படுறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய வட்டத்துக்கு நபி ஆகுறாங்க. அது வேணா அவருடைய சிறப்பு நீங்க சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல அவங்களையும் அந்த இடத்துல அவங்களையும் வச்சா அவங்களும் கரெக்டா செஞ்சிருப்பாங்க. மூசா நபி சின்ன வட்டத்தில் செஞ்ச காரணம், மூசா நபி அல்லாஹ்வா, அல்லாஹ் கொடுத்ததை அவர் செஞ்சார். எந்த ஒரு ரசூலுமே அவரவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பணியை செஞ்சுட்டு போனாங்கன்னு சொல்லணுமே தவிர, யாருடைய நாணயத்துல, இஹ்லாஸ்ல, உழைப்புல, தியாகத்துல, இறைவனுக்கு தவிர யாருக்கும் அஞ்சாத தன்மையில ஒருவரையும் நீங்கள் குறை சொல்லக்கூடாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் இருந்தாங்கன்னா அவங்கள 950 வருஷம் அல்லாஹ் வாழ வச்சதுனால இருந்தாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ வச்சா இருந்திருப்பாங்க. 950 வருஷத்துல அவங்க தளர்ந்து போயிருக்க மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் செலக்ஷன் பண்ணி இருக்கும் பொழுது அல்லாஹ்வே ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கும். ஒரு ஆளுக்கு வந்து நம்மள்ட்ட ஒரு 10 கடை இருக்கும், ஒரு பெரிய ஜவுளி கடை ஒன்று இருக்கும், ஒரு வெத்தலவா கடை இருக்கும். நம்பிக்கையான ஆட்களை தேர்ந்தெடுத்து ஒருவர்கிட்ட வெத்தலவா கடையை கொடுப்போம், ஒருவர்கிட்ட ஜவுளி கடையை கொடுப்போம். ரெண்டு பேருமே நல்லா நடத்துறாங்க, அந்தந்த துறையை நல்லா நடத்துறாங்கன்னு வைங்க, அதை நம்ம பாராட்டுவோம். உனக்கு கொடுத்த வேலையை நீ கரெக்டா செஞ்ச. இதுல அவருக்கு என்ன இருக்குது, இவரத்துக்கு அதுல மாத்தினாலும் அதை கரெக்டா செய்வாரு, அவரத்துக்கு இதுல மாத்தினாலும் கரெக்டா செய்வாரு. இதுல ஆளுடைய திறமை நீங்க சொல்லக்கூடாது. அந்த அடிப்படையில நபிமார்களுக்கு மத்தியில பாரபட்சம் காட்டுறதுங்கிறது நம்ம கிட்ட வரவே கூடாது. ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு யூதருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு சண்டை வந்துருச்சு. ஒரு யூதருக்கும் முஸ்லிமுக்கும், யூதர்கள் வாழ்ந்தாங்க அந்த சமுதாயத்தில். சண்டை வந்தவுடனே முஸ்லீம் சொல்றாரு, அந்த கோபத்துல சண்டையில, உங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உலகத்தை எல்லாம் அல்லாஹ் சிறப்பாக்கிட்டான் அப்படிங்கிறாரு இவர். அவர் யூதர் சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது, மூசாவை தான் உலகத்திலே எல்லாத்தையும் சிறப்பாக்கி இருக்கிறான். இது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருக்கிற சண்டை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஒரு முஸ்லீமுக்கு யூதருக்கு சண்டை நடக்கும் போது முஸ்லீம் சொல்றாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான், உலகத்திலேயே அவங்க தான் சிறப்புங்கிறான் அப்படின்னு சொல்றாரு அவர். யூதர் சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது, மூசாவை தான் உலகத்தில் அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான். சண்டை நடக்குது. உடனே வந்து இத முஸ்லீம் மூசான்னு சொன்ன உடனே கோவம் செஞ்சாளுக்கு, யூதரை மூஞ்சில அரைஞ்சிட்டாரு. என்ன நீ வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மூசா சொல்றியா? அரைஞ்சிட்டாரு. ஓங்கி அரைஞ்ச உடனே கேஸ் வந்துருச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோன்னு நினைச்சுறாங்க, அவரை கண்டிக்கிறாங்க, அரைஞ்சவரை முஸ்லீமா கண்டிக்கிறாங்க. கண்டிச்சுட்டு சொல்றாங்க, நீங்க லா துஹய்யிரூனி அலா மூசா, மூசாவோட ஒப்பிட்டு பார்த்து என்னை நீங்கள் சிறப்பித்து பேசாதீர்கள். மூசாவுக்கு அவர் வேலை அவர் செஞ்சாரு, எனக்கு நான் என் வேலையை செஞ்சேன், அந்த மாதிரி நீங்கள் பேசாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்றாங்க, மஹ்ஷர்ல எல்லா மக்களும் திரும்ப எழுப்பப்படுவோமே, அந்த நாள்ல எழுப்பப்பட்டவன அந்த மஹ்ஷருடைய அந்த வெப்பம் அதெல்லாம் பார்த்து எல்லாம் மூர்ச்சையாய் விழுந்து விடுவார்கள். மூர்ச்சையாய் விழுந்தவுடனே நான் வந்து முதல்ல நான் தான் விழித்து எழுவேன், நான் தான் மூர்ச்சை தெளிந்து செய்வேன், எந்திரிப்பேன். எந்திரிச்சு பார்த்தா மூசா நின்று இருப்பாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் தான் எழுவேன், ஆனா நான் எழுந்திருக்கும் போது பார்த்தாலே மூசா நிப்பாரு. அவர் முந்தினால நான் முந்தினான்னு சொல்ல முடியாது, அவ்வளவுக்கு போட்டு போட்டு அவர் வர்றாரு. சும்மா அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க,
அவன் மூர்ச்சையை தெளிந்து நான் எழுந்திருக்கும் பொழுது நான் எந்திரிச்சு பார்த்தா அவர் இருக்கிறாரு. அப்ப அவர் தான் முதல் எந்திரிச்சுக்காருன்னு விளங்குது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நீங்க அப்படிலாம் ஒப்பிட்டுலாம் கம்பேர் பண்ணி பேசாதீங்கன்னு தடுக்கிறாங்க. மூசாவோட ஒப்பிட்டு அப்படி சிறந்தவர்னு சொல்லாதீங்க. இது நீங்கள் புகாரியில 2411, 3408, 3415, 6517, 7472 ஆகிய இடங்கள்ல எல்லாம் சஹீஹுல் புகாரியில நீங்கள் இந்த ஹதீஸை பார்க்கலாம். யூதருக்கு முஸ்லிமுக்கு சண்டை இப்படி பேசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க. அதனால நம்முடைய எந்த ஒரு பேச்சுக்கள்லையும் ஒரு நபியை இன்னொரு நபியை கம்பேர் பண்ணி இப்ப கிறிஸ்தவரோட உங்களுக்கு ஒரு விவாதம் வருது. ஈசா நபியை நீங்க மட்டும் இருக்க முடியாது. ஈசா நபி பேர்ல சொல்ற பொய்யை சொல்ல முடியுமே தவிர ஈசா நபி புரியாலோ அது சொல்லிடக்கூடாது. பெரிய ஆள் தான் அவரு. பெரிய ஆளும் போய் கேட்ட ஈசா நபி பெரிய ஆளோ அப்படின்லாம் நம்ம வாயிலிருந்து வந்துடக்கூடாது. அவர் பெரிய ஆள் தான், சந்தேகம் இல்லாமல் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இறை தூதர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தேர்ந்தெடுத்தானோ அல்லாஹ் அதே மாதிரி அவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சிறப்பு இல்லைன்னு சொல்லிட இயலாது. அதையும் விளங்கிக்கணும். நம்ம இப்படி பேசுறது ஒப்பிட்டு பேசி மட்டம் தட்டக்கூடாதுன்னு தான் நமக்கு தடை இருக்க தவிர அல்லாஹ்வாக சிலரை சிறப்பித்து சொல்லி இருக்கிறான். சில காரியங்களை அந்த காரியங்களை மட்டும் குறிப்பிட்டு நீங்கள் பேசுவது தப்பு இல்லை. அது எங்க இருக்குன்னு கேட்டா அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் குர்ஆன்ல. சூரத்துல் பக்ராவுல 2வது சூராவுல 253வது வசனத்துல தில்க ருசுலு வல்லல்னா பாலஹும் அலா பாலின், இந்த தூதர்கள்ல சிலரை வேறு சிலரை விட நாம் சிறப்பித்து வைத்திருக்கிறோம். சிலருக்கு கொடுக்காத தகுதியை சிலருக்கு கொடுத்திருக்கிறோம். அதுக்கு சில உதாரணம் அல்லாஹ் காட்டுறான். மின்ஹும் மன் கல்லம் அல்லாஹ், அவர்களில் அல்லாஹ்வோடு பேசியவர் இருக்கிறார். இப்ப மூசாட்ட அல்லாஹ் பேசினா வேற யார்ட்டையும் பேசல. மூசா நபிட்ட அல்லாஹ் பேசினா வேற யார்ட்டையும் அல்லாஹ் என்ன செய்யல, இந்த மாதிரி உரையாடல் நடத்தியது இல்ல. அந்த சிறப்பை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான். இப்படி சொல்லலாம். நம்ம இப்படி சொல்றது குற்றம் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான். ஈசா நபிக்கு தகப்பன் இல்லாமல் பிறக்கிற ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான்னு சொல்லலாம். அதனால் டோட்டலா அவர் சேர்ந்து கொண்டு கூடாது. அதாவது அந்த சிறப்பை இவருக்கு ஒண்ணு கொடுப்பான், அவருக்கு ஒண்ணு கொடுப்பான். ஒரு ஆளுக்கு நம்மளே எடுத்துருவோம். நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. ஒரு ஆளுக்கு அறிவு கூட இருக்கும், ஒரு ஆளுக்கு உடல் வலிமை கூட இருக்கும், ஒரு ஆளுக்கு காசு பணம் நல்லா கூட இருக்கும், ஒரு ஆளுக்கு குணநலங்கள்ல கூடியவரா இருப்பீங்க. அந்த வகையில் கூடியவர்னு சொல்லலாமே தவிர காசு கூட இருந்தவன காசு கூட இருக்குதுல அதனால எல்லாத்தையும் இவர் தான் சேர்ந்தவருங்க கூடாது. அறிவு கூட இருக்குல்ல இவருக்கு அதனால இவர் தான் எல்லாத்தையும் சேர்ந்தவங்க கூடாது. அறிவு கூட இருக்குன்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு சொல்லலாம், அது பாரபட்சம் காட்டுறதில்ல. அந்த மாதிரி அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். ஒருவரை விட ஒருவரை நாம் சிறப்பித்திருக்கிறோம். மின்ஹும் மன் கல்லம் அல்லாஹ், அல்லாஹ்வோடு பேசியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு ரஃபா பாலஹும் தரஜாத், வேறு சிலருக்கு அதிகமான தகுதிகளை அல்லாஹ் வசத்திருக்கிறான். சில பேருக்கு கொடுக்கிற பரிசுல வசதி போடுறான். அதாவது சில பேருக்கு பணியில வசதிடுறான், சில பேருக்கு மறுமையில கொடுக்கிற பரிசு இருக்கு பாருங்க. அதுல பாருங்க எல்லாரையும் அல்லாஹ் எழுப்புறான்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் என்ன சொல்றான்னு கேட்டா, அஸா அன் யபஅஸக ரப்புக மகாம மஹ்மூதா, உன்னை புகழுக்குரிய இடத்தில் அல்லாஹ் உன்னுடைய இறைவன் எழுப்புவான். அதாவது மறுமையில எழுப்பும் பொழுது எல்லாரும் பாராட்டத்தக்க ஒரு இடத்தில் வைத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எழுப்புன்னு குர்ஆன்ல சொல்றான். அது அவர்களுக்கே கொடுத்த சிறப்பு. அதே நேரத்தில் இப்ராஹிம் நபி கொடுத்த சிறப்பு ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கானா? நம்ம தொழுகையில என்ன ஓதிட்டு இருக்கிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். யா அல்லாஹ் இப்ராஹிமுக்கு அருள் புரிஞ்ச மாதிரி எங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் புரின்னு கேட்கிறோம். யாரு கூட அருள்? இப்ப இப்ராஹிமுக்கு அருள் செஞ்ச மாதிரி முஹம்மதுக்கு அருள் புரிவாயாக நம்ம துஆ செய்யறோம் அத்தஹியாத்துல. அப்ப அது என்ன விளங்குது? அப்ப ரசூலுல்லாஹ் விட இவர் கூட செஞ்சிருக்கான்ல விளங்குது. அல்லாஹ் செஞ்சிருக்கான். உலகத்தில் செய்த அருள்கள்ல அவர் கூட அவர் குடும்பம் பூரா அல்லாஹ் தேர்ந்தெடுத்து ஆகிட்டான். அவருடைய ஒவ்வொரு செயலும் இபாதத் ஆகிவிட்டான். ரொம்ப கலீல் நண்பர் ஆக்கிக்கிட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்படியான சிறப்பு. ஒருவரை நண்பருங்கிறான், ஒருவரை பேசுவதற்கு தேர்ந்தெடுத்துக் கொண்டான். ஆத்தைனா ஈசபுன மரியமல் பையினார், மரியமுடைய மகன் ஈசாவுக்கு ஏராளமான அத்தாட்சிகளை கொடுத்தோம். இவ்வளவு ஜாஸ்தி யாரும் கொடுக்கல. மரியமுடைய மகன் ஈசா இருக்கிற பிறப்புல இருந்து ஆரம்பிச்சு செத்தால பொழைக்க வைக்கிறது கொடுத்திருக்காங்க அல்லாஹ். நேத்தான சொல்லி காட்டின இறந்து போனால மௌத்தா பீதனி, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு இறந்தவரை நான் உயிர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. பீதனில்லான்னு சொன்னார. அது மாதிரி தகுலுக்கு மின தீனிக்கு ஹையத்தி தைரி, பறவை வடிவத்திலே இது அகுலுக்கு மின தீனிக்கு ஹையத்தி தைரி